குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கெமிஸ்ட்ரி டீச்சர் கலையரசன். இது வரைக்கும் நம்ம 5 யூனிட் பார்த்துருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் யூனிட் நம்பர் 3 பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா மாடர்ன் பீரியாடிக் டேபிள் குரூப் பீரியட், அதாவது 18 குரூப் 7 பீரியட் இருக்கக்கூடியதை நம்ம பார்த்தோம். அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஒவ்வொரு குரூப்புங்க ஒவ்வொரு நேம் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு குரூப் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு அல்கலி மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் குரூப் பார்த்திங்கன்னா அல்கலின் எர்த் மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். குரூப் நம்பர் 3லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடியது டி பிளாக் எலமெண்ட், அதாவது டிரான்சிஷன் எலமெண்ட். குரூப் நம்பர் 13லேருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடியது பி பிளாக் எலமெண்ட். அதுவே பார்த்திங்கன்னா எஃப் பிளாக் எலமெண்ட் அப்படிங்கிறது குரூப் 3 6th பீரியட் 7th பீரியடில் வரக்கூடியதாக இருக்கும். லாந்தனைட் சீரீஸ், ஆக்டினைட் சீரீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதில் ஒரு 14 எலமெண்ட்டு கீழே அந்த பீரியாடிக் டேபிளில் பாட்டமில் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷனில் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. இப்போ யூனிட் நம்பர் 4 இந்த யூனிட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ரெடியூஸ்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இந்த இயர் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இதை கொஞ்சம் இந்த 4th யூனிட்டில் அதை நல்லா நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதனால் சில டாப்பிக்கு இல்லாத டாப்பிக்கு விட்டுட்டு அதை இருக்கிறத மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா தேவையில்லை அந்த டாப்பிக்லாம் நமக்கு. இப்போ ஒவ்வொரு யூனிட்லேயும் மொத்தமாக 14 யூனிட் கொடுத்துருக்காங்க. 15th யூனிட்டு இல்லை. இப்போ இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கு ஸ்கூலுக்கு வருவீங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு யூனிட்லேயும் நம்ம இருக்கக்கூடியதை மார்க் பண்ணிக்கலாம். அதில் இருக்கக்கூடியதை நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கூட அதை பார்க்கலாம். யூனிட் நம்பர் 4th ஹைட்ரஜன் யூனிட். இதில் பேஜ் நம்பர் 101 எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4.1 இன்ட்ரோடக்ஷன் அந்த டாபிக் இருக்குது. அதுக்கு அடுத்தோன்னா 4.1.1 பொசிஷன் இன் பீரியாடிக் டேபிள் அந்த டாப்பிக்கும் இருக்குது. அதுக்கடுத்து 4.1.2 ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அந்த டாப்பிக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் அந்த டேபிளும் உங்களுக்கு இருக்குது. 4.1.3 ஆர்த்தோ அண்டு பேரா ஹைட்ரஜன் இந்த ஹெட்டிங்கும் இருக்குது. பேஜ் நம்பர் 102 இருக்குது பாருங்கள். இதையும் மார்க் பண்ணிங்க இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்றா இதில் இங்கே முடியக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த 102 103 இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வரைக்கும் வரும். அதுக்கடுத்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இந்த 4.2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாப்பிக்கு இல்லை. 4.2 அப்படிங்கிறது இல்லை, கேன்சல் பண்ணியாச்சு, அந்த டாபிக் கிடையாது. அதுக்கு அடுத்தது லேபரேட்டரி ப்ரிப்ரேஷன் இருக்கும் பாருங்கள் 2.1 அதுவும் இல்லை. 4.2.2 இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனும் கிடையாது. கன்வர்ஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இன் வாட்டர் கேஸ் டு கார்பன் டை ஆக்சைடு அந்த இதுவும் கிடையாது. அடுத்த பேஜ் பாருங்கள், பேஜ் நம்பர் 104ல் ப்ரிப்ரேஷன் ஆஃப் டியூட்ரியம் எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் ஹெவி வாட்டர் அது இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்றா ப்ரிப்ரேஷன் ஆஃப் ட்ரைட்டியம் அந்த டாப்பிக்கும் இருக்குது. அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இல்லை. 4.3.1 ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், அந்த ஹெட்டிங்கும் இல்லை 104ல். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும் பாருங்கள் 4.3.2 கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அதுவும் இல்லை. அடுத்த பேஜில் 4.3.3 கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டியூட்ரியம்னு இருக்குது பாருங்கள் 4.3.3 இந்த டாபிக் இருக்குது. டியூட்ரியம் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷனும் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரைட்டியம்னு இருக்குது பாருங்கள் 4.3.4 அந்த டாப்பிக்கும் இருக்குது. லாஸ்ட்டாக 4.4 யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லை. யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜனுங்கிறத எடுத்துட்டாங்க. அடுத்தது பாருங்கள் பேஜ் நம்பர் 106ல் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கும் 4.5. அதில் 4.5.1 வாட்டர் இருக்குது. 4.5.1 வாட்டர் இருக்குது. அதுக்கு அடுத்து அந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இல்லை, அந்த பாக்ஸ் கிடையாது. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இல்லை. அதுக்கு அடுத்த பேஜில் பாருங்கள் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபுல்லாகவே 108ல் இல்லை. அதுக்கு அடுத்து 108ல் லாஸ்ட்டு டாபிக் பாருங்கள், செகண்ட் ஹாஃபில் கீழே இருக்குது பாருங்கள் 4.5.4 ஹார்ட் வாட்டர் அண்டு சாஃப்ட் வாட்டர்னு இருக்கும், அந்த ஹெட்டிங் இருக்குது. அதுக்கு அடுத்தில் பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஹார்னஸ் அண்ட் இட்ஸ் ரிமூவல்னு இருக்கும், அந்த ஹெட்டிங் இருக்குது. பெர்மனன்ட் ஹார்னஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், அந்த 2 ஹெட்டிங்குமே ஃபுல்லாகவே இருக்குது. அதுக்கு அடுத்து அந்த ஜியோலைட் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் இருக்குது. இதுக்கு அடுத்த ஒன்றா ஹெவி வாட்டர்
ஹெவி வாட்டர் இருக்குது. அதுக்கு அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹெவி வாட்டர் இருக்குது. ஹெவி வாட்டரில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹெவி வாட்டர் 4.6 இருக்குது. 4.6.1ங்கிற டாப்பிக்கும் இருக்குது. அதுக்கு அடுத்து 4.6.2 யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர். யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதில் பாருங்கள் ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஹைட்ரைட்ஸ் 4.7 இல்லை. 4.7 ஹைட்ரஜன் பெராக்சைடு இல்லை. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு இல்லை. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் 4.7.2வும் இல்லை. அதுக்கு அடுத்த பேஜில் பாருங்கள் 112ல் யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு அதுவும் கிடையாது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு இல்லை. நெக்ஸ்ட் ஒன்றா 4.8 ஹைட்ரைடுங்கிற டாப்பிக்கை மார்க் பண்ணிக்கோங்க. அது அந்த டாபிக் இருக்குது 4.8 ஹைட்ரைட்ஸ். அதில் அயானிக் ஹைட்ரைட், கோவலன் ஹைட்ரைட், மெட்டாலிக் ஆர் இன்டர்ஸ்டிட்டியல் ஹைட்ரைட் இது 3மே இருக்குது. லாஸ்ட்டு டாபிக் ஹைட்ரஜன் பாண்டிங்கிற டாபிக் இல்லை. கடைசியாக 4.9லேருந்து கடைசி வரைக்குமே கிடையாது. இந்த யூனிட்டில் நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் மட்டும்தான் இருக்குது. எது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணது இன்னொரு டைம் நான் ரீகால் பண்ணுறேன். 4.1, 4.1.1, 4.1.2, 4.1.3, 4.2.3, நெக்ஸ்ட் ஒன்றா 4.3.3, 4.3.4, 4.5, 4.5.1, 4.5.4, 4.6, 4.6.1, 4.6.2, 4.8 இந்த டாபிக் எல்லாமே இருக்கக்கூடிய டாபிக். இது மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு குரூப்பில் போட்டுக்கிட்டுருக்கோம், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் யூனிட் நம்பர் 4ல் ஹைட்ரஜன் அப்படிங்கிற யூனிட்டு நம்ம பார்க்குறோம். சரி, இதில் ஹைட்ரஜன்னா என்ன? ஹைட்ரஜனுங்கிற எலமெண்ட்டு இப்போ அது சேம் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம் அப்படிங்கிறது தான் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதில் நம்ம பீரியாடிக் டேபிளில் பார்த்தோம் 118 எலமெண்ட் இருந்தது. அதில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டாக இருக்கக்கூடியது தான் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிக் டேபிளில் கரெக்டான ஃபிக்ஸடான ஒரு பிளேஸ் வந்து இன்னுமே கொடுக்கல அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா இதில் 2 சேஞ்சஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது கேஸஸ்ஸு இருக்கக்கூடியது. ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா டைஆட்டாமிக் மாலிகுல் H2ன்னு இருக்கும். கேஸ் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இது 17th குரூப்பில் இருக்க வேண்டியது. ஆனால் இதை ஃபஸ்ட்டு குரூப்பில் கொடுத்துருக்காங்க அல்கலி மெட்டல் கேட்டகரியில். இது வந்து இதோட லிமிட்டேஷனாகவும் சொல்லலாம். சரி, இந்த இன்ட்ரோடக்ஷனில் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன்றா ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளஸ்ட் ஆட்டமாக இருக்கக்கூடியது. அதில் நியூட்ரான் கிடையாது. இப்போ இதில் ஒரு எலக்ட்ரான், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரோட்டான். அட்டாமிக் நம்பர் 1னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் புரோட்டான் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் ஹைட்ரஜன் ஆட்டத்தில். ஹைட்ரஜனில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரான் கிடையாது. அதில் புரோட்டியம், டியூட்டியம், ட்ரைட்டியம் அப்படின்லாம் இருக்குது. அதில் நம்ம ஐசோடோப்பில் நம்ம பார்ப்போம் பின்னாடி, அது அடுத்த டாப்பிக்கில் இருக்குது. இப்போ இதோட இன்ட்ரடக்ஷன், ஹைட்ரஜன் வந்து ஒரு சிம்பிளஸ்ட் ஆட்டம் தான். இதில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஹீலியம், அதாவது ஹீலியம் போல் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட்லி இந்த ஸ்பியர் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த நியூக்ளியஸ். இப்போ இந்த நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் செல்லும் இருக்கக்கூடிய அந்த ஒரு எலக்ட்ரானோட வந்து பார்த்திங்கன்னா இது அட்ராக்ஷனில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு எலக்ட்ரான் தான் வேலன்ஸ் செல்லில் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஹீலியத்தை மாதிரி இல்லாமல் டைரெக்டாக ஒரு வேலன்ஸில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கக்கூடியதோட நியூக்ளியஸ் வந்து ஒரு அட்ராக்ஷனில் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு இன்ட்ராக்ஷனில் இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸில் இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஒரே எலக்ட்ரான் தான். ஹீலியத்தில் 2 எலக்ட்ரான் இருக்கக்கூடியதாக இருக்குது. இதில் 1 மட்டும்தான் இருக்குது, ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்குது. இது காம்பவுண்ட் வந்து பார்த்திங்க, இதோட நிறைய காம்பவுண்ட்ஸ் வந்து நிறைய நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் ப்ரெசன்டடாக இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ், வாட்டர், கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீன்ஸ், இந்த மாதிரி நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம் ஹைட்ரஜன் ப்ரெசன்டடாக இருக்கக்கூடியது. ஆஸ் இட் ஹேஸ் an unpaired electron, it is reactive and exists as a diatomic molecule. unpaired electron அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும், அது பேர் ஆகாமல் இருக்கக்கூடியதாக இருக்குது.
இது H2 மாலிகுலாக இருக்கக்கூடியதாக இருக்குது. The abundance of hydrogen gas in earth atmosphere is very small. இப்போ இந்த எர்த் அட்மாஸ்பியரில் ஹைட்ரஜன் கேஸு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பொசிஷன் இன் பீரியாடிக் டேபிள் அடுத்த ஒன்றா இருக்கிறத பாருங்கள். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 1ங்கிறனால எலக்ட்ரான் 1 புரோட்டான் 1 1s1ன்னு எழுதுவோம். இதோட பொசிஷன் 1s1ன்னு வரனால இது எஸ் பிளாக் எலமெண்ட்டில் இதை சேர்த்திருக்காங்க. எஸ் பிளாக் எலமெண்ட்டில் ஃபஸ்ட்டு குரூப்பில் 1s1ன்னு வரும். அதாவது NS1ன்னு வரக்கூடியதில் NS1 ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம் அந்த குரூப்பில் சேர்த்திருக்காங்க. இப்போ அதில் வரக்கூடியது எல்லாத்துக்குமே NS1ன்னு முடியக்கூடியதாக இருக்கும் வேலன்ஸ் செல்லில். இதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS1. இப்போ இதோட அல்கலி மெட்டல்ஸு சேமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாசிட்டிவ் அயான்ஸை கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆனால் புரோட்டானாக மாறும் ஹைட்ரஜன். இப்போ இதான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்டெயின் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் மேலே எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது இது ஒரு எலக்ட்ரானை லாஸ் ஆகும்போது இது புரோட்டானாக மாறக்கூடியதாக இருக்குது. இது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கக்கூடியதாக இருக்குது. ஹைட்ரஜன் அயானை தான் புரோட்டான் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆனால் புரோட்டான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் யூனி பாசிட்டிவ் அயான் அப்படின்னா ஒற்றை நேர்மின் சுமை இருக்கக்கூடியதுன்னு சொல்லுவோம். இப்போ ஒரே ஒரு பாசிட்டிவ் அயான் இருக்கக்கூடியது ஹைட்ரஜன். அந்த ஹைட்ரஜனை மாதிரி இருக்கக்கூடியது அல்கலி மெட்டல்ஸ். லித்தியம் ப்ளஸ் அயான் 1ன்னு இருக்கும் பாருங்கள். சோடியம் Na+, K+, பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் எல்லாமே +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில், அதாவது யூனி பாசிட்டிவ் அயானில் இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா இட் ஃபார்ம்ஸ் ஹேலைடு. இது ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா ஹேலைடு அப்படின்னா ஹாலஜனோட ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடினோட கம்பைன் ஆகும். அதில் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா HX அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து ஃப்ளூரினாக இருக்கலாம், குளோரினாக இருக்கலாம், புரோமினாக இருக்கலாம், அயோடினாக இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்றா ஆக்சைட்ஸை கொடுக்கும். ஹைட்ரஜன் வந்து ஹேலைடை கொடுக்கும். ஆக்சைட்ஸ்னால் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகும். வாட்டர், ஹைட்ரஜன் கம்பைன் வித் ஆக்சிஜனோட வாட்டர். அது அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெராக்சைடு H2O2 இருந்ததுன்னா அது பெராக்சைடுன்னு சொல்லுவோம். அதர்வைஸ் சல்ஃபைடு அப்படின்னா ஹைட்ரஜன் சல்ஃபரோட கம்பைனாக இருக்கிறது சல்ஃபைடு H2S. லைக் அல்கலி மெட்டல்ஸ் சோடியமும் வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜனை கொடுக்கும். NaXங்கிறது NaCl அந்த மாதிரி, எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா NF, NaCl, NaBr அந்த மாதிரி. இதே H2O மாதிரியே சோடியமும் Na2O வாட்டர் மாலிகுல் கொடுக்குற மாதிரி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதேமாதிரி பெராக்சைடு, சோடியம் ஆக்சைடு, சோடியம் பெராக்சைடு, நெக்ஸ்ட் ஒன்று Na2O2, அடுத்த ஒன்று Na2S. இந்த அல்கலி மெட்டல் மாதிரியே ஹைட்ரஜனும் வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜனோட, ஆக்சிஜனோட, சல்ஃபரோடலாம் ரியாக்ட் ஆகுது. இட் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் ஏ ரெடியூசிங் ஏஜென்ட். ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக ஆக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. However, unlike alkali metal which have ionization energy ranging from 377 to 520 kilojoule mole inverse. இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட அயனைசேஷன் எனர்ஜி ரேஞ்சு 377 to 520 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ் வேல்யூ வரைக்கும் இருக்கக்கூடியதாக இருக்கும். எதில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரஜனை போல் இல்லாமல் அல்கலி மெட்டல்னால் லித்தியம் தான் அதிகமாக இருக்கும். இப்போ லித்தியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 520ன்னு இருக்கும். 377 வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடியது சீசியம். இப்போ இதோட அயனைசேஷன் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல்யூ இருக்கும். ஆனால் இந்த ஹைட்ரஜன் கேஸ் பார்த்திங்கன்னா 1314 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ் விச் இஸ் மச் ஹையர் தென் அல்கலி மெட்டல். பாருங்கள், இந்த ஹைட்ரஜனில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. இந்த லித்தியத்தில் செகண்ட் எனர்ஜி லெவலில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஆனால் அந்த லித்தியத்துக்கு பார்த்தீங்கன்னா 520ன்னு இருக்குது. இது ஹைட்ரஜனுக்கு 1314 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ். அவ்வளோ எனர்ஜி கொடுத்தா தான் அந்த எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ண முடியும். இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா லைக் ஃபார்மேஷன் ஆஃப் ஹேலைடு X- வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஃப்ரம் த ஹேலஜன்ஸ் ஹைட்ரஜன் ஆல்சோ. இப்போ ஹாலஜன் எப்படி X- ஹேலைடு அயானை கொடுக்குதோ அதேமாதிரி ஹைட்ரஜனும் X- அயான் ஹேலைடு அயான் மாதிரியே ஹைட்ரேட் அயானை கொடுக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆனால் ஹைட்ரேட் அயானாக மாறும். ஆனால் இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சிமிலர்லி டு த நோபல் கேஸ் ஹீலியத்தோட கான்ஃபிகரேஷனை கொடுக்கும். ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆனால் 2 ஆயிடுது, ஹீலியத்தோட கான்ஃபிகரேஷனை கொடுக்குது. அதே மாதிரி எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் மச் லெஸ் தேன் தட் ஆஃப் ஹாலஜன் ஆட்டம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு
இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேல்யூவை. ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆனால் எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ நெகட்டிவ் சார்ஜில் நெகட்டிவ் வேல்யூவை வரக்கூடியதாக இருக்கும் நெகட்டிவ் சைனில். ஆனால் இது ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆனால் பாருங்கள் டெண்டன்சி அப்படின்னா அக்செப்டிங் நேச்சர், எலக்ட்ரான் கெய்னிங் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் ஹாலஜனை விட கம்பேர் பண்ணுறப்ப ஹைட்ரஜனை லோ அஃபினிட்டி இருக்கக்கூடியதாக இருக்குது. ஹைட்ரஜன் மாலிகுல்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா பாருங்கள் H- ஹைட்ரேட் அயானாக மாறுது. இப்போ இதோட என்தால்ஃபி சேஞ்சு இப்போ ஹைட்ரஜன்லேருந்து ஹைட்ரைடு அயனாக மாறும்போது அதோட சேஞ்ச் இன் என்தால்ஃபி வேல்யூ ப்ளஸ் 36 kcal மோல் இன்வெர்ஸ் வேல்யூ கிடைக்கக்கூடியதாக இருக்குது. புரோமின்லேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா கெயின் ஆகும்போது புரோமைடு அயனாக மாறுது -55 kcal மோல் இன்வெர்ஸ். கிலோஜூல் கலோரி வந்து பார்த்திங்கன்னா ஜூலாகவும் மென்ஷன் பண்ணலாம், நம்ம 7th யூனிட்டில் பார்த்துருக்கோம் கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ். இப்போ இந்த ரெண்டு வேல்யூவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எனர்ஜி வேல்யூ எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ ஹைட்ரைடு அயானாக மாறுறது ரொம்பவும் கம்மியாக இருக்கக்கூடியதாக இருக்குது. சின்ஸ் ஹைட்ரஜன் ஹேஸ் சிமிலாரிட்டி வித் அல்கலி மெட்டல் ஆஸ் வெல் as த ஹாலஜன், இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் த ரைட் பொசிஷன் இன் த பீரியாடிக் டேபிள். இதில் அல்கலி மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜனோட ஒத்துப்போகக்கூடிய பண்புகள் இந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருந்தாலும் ஆனால் இதை ரைட் பொசிஷனில் கொடுக்க கிடையாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மாறுபட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. ரைட் பொசிஷனில் இருக்கிறது யாருன்னா ஹாலஜன். அதிலேருந்து டிஃபராக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு குரூப்பில் இந்த ஹைட்ரஜனை ஆட் பண்ணியிருக்கு. ஏன்னா இது மோஸ்ட் ரியாக்டிவ் எலமெண்ட், ஒரு எலக்ட்ரானை ஈஸியாக லாஸ் பண்ணிடும் ஹைட்ரஜன். கெயின் ஆகிறது காட்டிலும் லாஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா +1 ஆக்சிடைஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ எல்லா காம்பவுண்ட்லேயும் ஹைட்ரஜன் எடுத்து பாருங்கள், H2O ஆகட்டும், H2O2 ஆகட்டும், H2S ஆகட்டும், இது எல்லா காம்பவுண்ட்லேயும் மேக்ஸிமம் மோஸ்ட்லி ஹைட்ரஜன் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் தான் இருக்குது. அப்போ +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குன்னா லாஸ் ஆஃப் கேரக்டர் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா therefore it is responsible to place the hydrogen in group 1 along with alkali metal as shown in the latest periodic table published by IUPAC. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனை வந்து ஃபஸ்ட்டு குரூப்பில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு கேஸ்னால் ஃப்ளூரினு கேஸு, அதெல்லாம் ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டால் -1 ஆக்சிடைஸ் ஸ்டேட்டை கொடுக்கும். அதே மாதிரி ஹைட்ரஜனும் கொடுக்குது. அந்த அஃபினிட்டி வேல்யூ கம்மியாக இருக்கக்கூடியதாக இருக்குது டெண்டன்சி. இது எல்லா காம்பவுண்ட்லேயுமே நம்ம பார்க்கும்போது +1 ஆக்சிடைஸ் ஸ்டேட் இருக்கிறதுனால ஹைட்ரஜனை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப்பில் அல்கலி மெட்டலில் மேலே டாப்பில் ஃபஸ்ட்டு ஒன்றாவது எலமெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று நம்ம அடுத்த வீடியோவில் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.